என் வாழ்க்கையோட 12 வருஷம் வெறும் ஒரு விஷயத்தினால வேஸ்ட் ஆயிருக்கு. அண்ட் அது வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில். சின்ன வயசுல இருந்து காலேஜ் வரைக்கும் எனக்கு யாரு கூட பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா, இல்ல டீச்சர் திடீர்னு நிக்க வச்சு எதனா கேட்டுட்டாங்கன்னா, இல்ல நான் எப்பனா எதனா ஒரு பொண்ணு கூட பேச போனாலும் என் மைண்ட்ல இருந்து எல்லா வேர்டுமே காணாம போயிடும். எனக்கு புரியவே வராது என்ன சொல்லணும்னு. அதே நான் தனியா இருக்கிறப்போ என்னுடைய மைண்ட்ல 1000 பெர்ஃபெக்ட் ரிப்ளைஸ் இருக்கும். அண்ட் அப்ப தோணும், அட நான் இதை சொல்லியிருந்தேனா அப்ப என்னோட ஆராவே வேற லெவல்ல போயிருக்கும். வெறும் இந்த குறையின் காரணத்தினாலேயே என்னுடைய காலேஜ் லைஃபும் ஆவரேஜாவே இருந்துச்சு. எனக்கு அந்த கேர்ள் செட் ஆகல. அண்ட் யாரும் பாத்தீங்கன்னா எனக்கு அவ்வளவு ரெஸ்பெக்டா கொடுக்க மாட்டாங்க. ஆனா அதே படிப்புல பாத்தீங்கன்னா நான் ரொம்ப நல்லா இருந்தேன். காலேஜோட செகண்ட் இயர் வரைக்கும் நான் இந்த விஷயங்களை இக்னோர் பண்ணேன். ஏன்னா எனக்கு தோணுச்சு வெறும் படிப்பு தான் எல்லாமே. ஆனா தேர்ட் இயர் வர வர எனக்கு புரிய வந்துச்சு, எங்க பேச வேண்டியது அவசியமோ நாங்க பேசவே மாட்டேன்னு. அண்ட் இந்த காரணத்தினாலேயே நான் என்னுடைய லைஃப்ல பல பெரிய வாய்ப்புகளை இழந்துட்டேன். அதன் மூலமா நான் ரொம்ப முன்னேறி இருக்க முடியும். பிறகு அந்த ப்ராப்ளம சீரியஸ் எடுத்துக்க ஆரம்பிச்சேன். நான் ஷாருக் கான் மாதிரியான செலிபிரிட்டிஸ் அண்ட் ஏகப்பட்ட பாலிட்டிஷியன்ஸோட இன்டர்வியூஸ் பார்த்தேன். சைக்காலஜியோட ஆர்டிகல்ஸ் படிச்சேன். அண்ட் 100 பாயிண்ட்ஸ் நோட் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் புரிய வந்துச்சு நான் எவ்வளவு தவறாக இருந்தேன்னு. ஏன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில் அந்த மாதிரி இருக்கிறதுல நம்ம எப்படி அதை யோசிக்கிறோமோ. இங்க பாருங்க, நான் உனக்கு 10-20 ரேண்டம் பாயிண்ட்ஸ் கொடுத்து உங்களை போர் அடிக்க போறதுல பதிலா இந்த மாதிரி 5 பவர்ஃபுல் பாயிண்ட்ஸ் கொடுக்க போறேன். இது ஜென்யூன்லி வேலை செய்யும். நானே இதை யூஸ் பண்ணிருக்கேன். அண்ட் ட்ரஸ்ட் மீ, இதை புரிஞ்சுக்கிட்ட பிறகு யாருனாலும் உங்ககிட்ட பிரச்சனை பண்றதுக்கு முன்னாடி 100 வாட்டி யோசிப்பாங்க. வெல், உங்களுக்கு ஸ்டேஜ்ல ஸ்பீச் கொடுக்கனாலும், எதனா ஒரு பொண்ணை டேட்டுக்கு அப்ரோச் பண்ணாலும், இல்ல எதனா ஒரு ஆர்குமெண்ட்டை ஸ்மார்ட்லி ஹேண்டில் பண்ணனாலும், நீங்க எல்லா சிச்சுவேஷன்லயும் உங்களை ஃபுல் கான்ஃபிடன்ஸுடன் பிரசன்ட் பண்ணுவீங்க. சோ இந்த பாயிண்ட்ஸை கவனமா கேளுங்க. எல்லாத்துக்கும் முதல்ல புரிஞ்சுப்போம், நமக்கு யார் கூட பிரச்சனை ஏற்பட்டாலும், இல்ல நம்ம எதனா ஒரு பெண்ணுக்கு எதிர்க்க போனாலும் அப்ப நம்ம ஏன் பிளாங்க் ஆயிடுறோம். இங்க பாருங்க, சைக்காலஜி சொல்லுது, நம்ம எதனா ஒரு ஹை அத்தாரிட்டி நபர் கூட பேசுறப்போ, லைக் பாஸ், டீச்சர், இல்ல எதனா ஒரு பெண் கூட, இல்ல எதனா ஒரு ஆர்குமெண்ட் இல்ல கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல இருக்கிறப்போ, அப்ப நம்மளோட கான்ஃபிடன்ஸ் திடீர்னு குறைஞ்சிரும். அந்த தருணம் நம்மளோட மைண்ட்ல ஒன்னாவே ஆயிரக்கணக்கான தாட்ஸ் போயிட்டு இருக்கும். லைக் எதிர்க்க இருக்கிறவங்களுடைய வார்த்தைகளை புரிஞ்சுக்கணும், பாடி லாங்குவேஜை கண்ட்ரோல்ல வச்சுக்கணும், என்ன சொல்லணும் அதை யோசிக்கணும். அண்ட் எல்லாத்தை விட மிகப்பெரிய பயம், அப்படி என்னோட வாயில இருந்து எதனா தவறா வந்துருச்சுன்னா அப்ப எதிர்க்க இருக்கிற நபர் என்ன பத்தி என்ன யோசிப்பாங்க. இந்த ஓவர் திங்கிங் நம்ம மூளையோட வயரிங்க அதர வச்சு சீல எடுக்க வச்சிருது. சயின்ஸோட லாங்குவேஜ்ல இத மெகாலா ஹைஜாக்னு சொல்லுவாங்க. இதுக்கான அர்த்தம் வந்து நம்ம எதனா ஒரு பிரஷர்ல இருக்கிறப்போ அப்ப நம்மளுடைய லாஜிக்கல் மூளை, அதாவது ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் டெம்பரவரிலி ஷட் டவுன் ஆயிடும். அண்ட் இந்த காரணத்தினால தான் நம்மளால எதுவுமே பேச முடியாம போயிருது. அப்படி நீங்க என்கிட்ட இல்ல சைக்காலஜி கிட்ட இதுக்கான சொல்யூஷன் கேட்டீங்கன்னா அப்ப இதுக்கான பதில் வந்து சிம்பிள் தான், களத்துல இறங்குங்க. அதாவது நீங்களே வேணும்னு அந்த அன்கம்ஃபர்டபிள் சிச்சுவேஷன்ஸ்ல போடுங்க. எங்க பேச வேண்டியது ஆகுதோ, லைக் கிளாஸ்ல நீங்களே ஆன்சர் கொடுக்கிறது, டிபேட் இல்ல டிஸ்கஷன்ல பார்ட் ஆகிறது, இல்ல பப்ளிக் ஸ்பீக்கிங் ட்ரை பண்றது. அப்படி உங்களுக்கு இதெல்லாம் டஃப்பாக தோணுதுன்னா அப்ப இதோட ஆரம்பம் உங்களுடைய நண்பர்கள் கிட்ட இருந்து தொடங்குங்க. உங்களுடைய நண்பர்கள் கூட எதனா ஒரு டாபிக் மீது வாக்குவாதம் பண்ணுங்க. ஏன்னா எத்தனை வாட்டி நீங்களே உங்களை களத்துல இறக்குறீங்களோ அத்தனை வாட்டி உங்களோட மூளை பிரஷரை ஹேண்டில் பண்ண கத்துக்கும். உங்களுடைய ஓவர் திங்கிங் கம்மியாகும், கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும், கொஞ்சம் கொஞ்சமா நீங்க கம்யூனிகேட் பண்ண கத்துக்குவீங்க. ஆனா இங்க ஒரு ப்ராப்ளம் இருக்கு. உங்களுடைய பிராக்டிஸ் எப்ப வேலை செய்யணும், எப்ப உங்களுடைய மூளை ஷார்ப் ஆகுதோ. அண்ட் இதுக்காக பாயிண்ட் 2 புரிஞ்சுக்கோங்க. நினைச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு மரத்தை வெட்டணும். அப்படி நீங்க ஒரு துரு பிடிச்ச கோடாலியால வெட்டு போனீங்கன்னா அப்போ டைமும் அதிகமாகும் அண்ட் எனர்ஜியும் வேஸ்ட் ஆகும். ஆனா அதுவே கோடாலி ஷார்ப்பாக இருந்துச்சுன்னா அப்போ அதே வேலை சுலபமாயிடும். முற்றிலும் இதே போலதான் உங்களோட மூளையும். அப்படி அது ஷார்ப்பாக இருந்துச்சுன்னா நீங்க எந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் உடனே ஸ்மார்ட், லாஜிக்கல் அண்ட் இம்பாக்ட்ஃபுல் பதில கொடுக்க முடியும். இப்ப கேள்வி என்னன்னா, உங்களோட மூளையை எப்படி ஷார்ப் ஆக்குறது? சோ இதுக்காக ஒரு சிம்பிள் அண்ட் பவர்ஃபுல்லான வழி இருக்கு, செஸ் விளையாடுறது. ஏன்னா இது வெறும் ஒரு கேம் மட்டும் கிடையாது, இது உங்க மூளைக்கான ஒரு ஜிம்மும் தான். ஏன்னா இதுல ஒவ்வொரு மூக்கு முன்னாடியும் யோசிக்க வேண்டியது இருக்கும். இதனால கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட மூளை ஒரு ஹாபிட்டை உருவாக்கிடும். முதல்ல அனலைஸ் பண்றதுக்கு, பிறகு ரியாக்ட் பண்றதுக்கு. அண்ட் இதே ஸ்கில் ரியல் லைஃப்ல எப்ப வேலை செய்யும்னா, எப்ப உங்களுக்கு யாருக்குன்னா உடனே பதில் சொல்ல வேண்டியதாகுதோ. இப்போ செஸ் கூடவே நீங்க சுடோக்கு, கிராஸ்வேர்ட் பசில் அண்ட் ரூபிக் கியூப்ஸ் மாதிரியான பிரெயின் கேம்ஸ் விளையாடலாம். ஏன்னா இது உங்களோட மூளையை ஆக்டிவான அலர்ட்டாக வச்சுக்கும். இதனால நீங்க நியூ சிச்சுவேஷன்ல கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு பதிலா சீக்கிரமா அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்க. அப்படி நீங்க இன்னும் கொஞ்சம் அதிக சீரியஸா இருக்கீங்கன்னா அப்ப டெய்லி கொஞ்சம் பேசிக் மேக்ஸை சால்வ் பண்ணுங்க. சோ தட் உங்களோட லாஜிக்கல் திங்கிங் ஸ்ட்ராங் ஆகும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், உங்க டெய்லி லைஃபோட சின்ன சின்ன சிச்சுவேஷன்ஸை क्वेश्चन பண்ண ஆரம்பிங்க. உதாரணத்துக்கு, இந்த விஷயம் ஏன் இப்படி இருக்கு, இந்த ப்ராப்ளம்க்கு இன்னொரு சொல்யூஷன் என்னவாக இருக்கலாம், அப்படி நான் இந்த இடத்துல இருந்தனா என்ன செய்வேன். இந்த சிம்பிள் क्वेश्चन கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட திங்கிங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகும். அண்ட் ஒரு டைம் எப்படி வரும்னா, நீங்க தனியா யோசிக்க வேண்டியதாகாது. பதிலா உங்களோட மூளை ஆட்டோமேட்டிக்கலி ஸ்மார்ட் அண்ட் சாவேஜ் ரிப்ளைஸ் ஜெனரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். முற்றிலும் ஏஐ மாதிரியே. ஆனா இருங்க, வெறும் மூளை ஷார்ப்பா இருக்கிறது மட்டும் பத்தாது. பதிலா நீங்க உங்களோட வார்த்தைகளை கிளியரான முறையில வைக்க வேண்டியது இருக்கும். அப்பதான் உங்களுக்கு வேற லெவலுக்கான ஆரா உருவாகும். அண்ட் மக்களும் உங்களை நேச்சுரலி கேட்க விரும்புவாங்க. சோ நெக்ஸ்ட் பாயிண்ட கவனமா கேளுங்க. பல வாட்டி ப்ராப்ளம் என்னவாக
இருக்கும்னா ரிப்ளை மைண்ட்ல இருக்கும் ஆனா வாய் வழியா வெளியே வராது. அண்ட் அப்படி வெளியே வந்தாலும் அது ஸ்லோ கன்ஃபியூஸ்ட் இல்ல லோ எனர்ஜியா இருக்கும். இதனால எதிர்க்க இருக்கிற நபர் உங்களை சீரியஸா எடுத்துக்கிறதையே நிறுத்திடுவாங்க. அண்ட் அந்த இடத்துல உங்களோட கான்ஃபிடன்ஸ் விழுந்துரும். இப்போ இதுக்கான சொல்யூஷன் என்ன அதை கேளுங்க. நீங்க தினம் வெறும் 15 நிமிஷம் உங்க வோக்கல் பிளான்சியோட 2 பேசிக் எக்ஸசைஸ் பண்ணணும். நம்பர் 1, ஒரு பென் இல்ல பென்சில உங்களுடைய பற்களுக்கு இடையே ஹாரிசான்டலி பிடிச்சிட்டு வெறும் சென்டென்சஸ் பேசுங்க. வெறும் சென்டென்சஸ் சொல்லுங்க. லைக் இன்னைக்கு நான் நண்பர்கள் கூட வெளியே போவேன். ஆரம்பத்துல வாய் வந்து டைட்டாக இருக்கும், வேர்ட்ஸ் வந்து கிளியராக இருக்காது. ஆனா அதே அந்த பெண்ணை எடுத்துட்டு அதே சென்டென்ஸை நீங்க திரும்ப சொன்னீங்கன்னா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க கிளாரிட்டி சடன்லி இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கும். அண்ட் நீங்க பேசுற ஸ்பீடும் பெட்டரா இருக்கும். இது அதே டெக்னிக் தான் ஆக்டர்ஸ் அண்ட் பப்ளிக் ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்றது. அவங்க அவங்களோட டெலிவரியை ஷார்ப் அண்ட் இம்பாக்ட்ஃபுல்லாக ஆக்க வேண்டியதா இருக்கிறப்போ. நம்பர் 2, எப்ப பேசுறப்போ உங்களோட வாய்களை எக்ஸாஜரேட் பண்ணுங்க. அதாவது லிப்ஸ் அண்ட் ஜாவை கான்ஷியஸ்லி கொஞ்சம் அதிகமாக மூவ் பண்ணுங்க. ஏன்னா வாய் வந்து ஓபன் அண்ட் ஆக்டிவாக இருக்கிறப்போ அப்போ கிளாரிட்டி ஆட்டோமேட்டிக்கலி வாய்ஸ்ல வந்துரும். அண்ட் உங்களோட வார்த்தை ஸ்ட்ராங் அண்ட் கான்ஃபிடன்ஸாக தெரியும். ஆனா ஒரு ப்ராப்ளம் இப்பவும் இருக்கு. நம்ம ஒருத்தருக்கு பதில் சொல்ல வேண்டியதா இருக்கிறப்போ அப்ப நம்மளுடைய மூளையில ஷார்ப் அண்ட் சேவேஜ் ரிப்ளையே வராது. அண்ட் இதுக்கான சிம்பிள் சொல்யூஷன் தான் பாயிண்ட் 4. இங்க பாருங்க, உங்களோட மூளையில இனஃப் எக்ஸாம்பிள்ஸ் இல்லாத வரைக்கும் அது வரைக்கும் உங்களால கிரியேட்டிவ் அண்ட் விட்டி ரிப்ளைஸே கொடுக்க முடியாது. சைக்காலஜி சொல்லுது நம்ம என்ன பார்க்கறோமோ அதுதான் நம்மளோட மூளையை அப்சர்வ் பண்ணும். அதாவது நீங்க இது வரைக்கும் ஸ்ட்ராங் அண்ட் ஸ்மார்ட் ரிப்ளைஸே கேட்டதே இல்லனா அப்போ உங்களுடைய மூளையால அது கிரியேட்டே பண்ண முடியாது. இதனாலேயே தினம் கொஞ்சம் இந்த மாதிரியான கண்டென்ட்ஸை பாருங்க. எதெல்லாம் உங்களோட மூளைக்கு ஸ்மார்ட் ரிப்ளைஸ்க்கான ட்ரைனிங் கொடுக்க முடியுமோ. இதுக்காக இந்த 4 டைப் ஆஃப் கண்டென்ட்ஸ் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நம்பர் 1, டிபேட்ஸ். அப்சர்வ் பண்ணுங்க எப்படி மக்கள் இனிஷியலி ரெஸ்பாண்ட் பண்றாங்க, அவங்களோட வார்த்தைகளை ஸ்மார்ட்லி பிரசன்ட் பண்றாங்க. நம்பர் 2, செலிபிரிட்டிஸோட இன்டர்வியூஸ். அவங்களோட டைமிங், அவங்களோட கான்ஃபிடன்ஸ், அவங்களோட டெலிவரியை நோட்டீஸ் பண்ணுங்க. எஸ்பெஷலி ஷாருக் கானோட இன்டர்வியூஸை பார்க்கலாம். இங்க உங்களுக்கு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் கிடைக்கும். நம்பர் 3, ஸ்டாண்ட் அப் காமெடியன்ஸ். இந்த ஆட்கள் பஞ்ச் லைனை எப்படி செட் பண்றாங்க, அவங்களுடைய டைமிங்கை எப்படி கண்ட்ரோல் பண்றாங்க, இதன் மீது ஃபோக்கஸ் பண்ணுங்க. நம்பர் 4, கிரேட் பப்ளிக் ஸ்பீக்கர்ஸ். எப்படி இந்த ஆட்கள் பாசஸ் எடுக்கிறாங்க, எமோஷன்ஸை யூஸ் பண்றாங்க அண்ட் பாடி லாங்குவேஜ்னால வார்த்தைகளை இம்பாக்ட்ஃபுல் ஆக்குறாங்க. இந்த எல்லா விஷயங்களையும் அப்சர்வ் பண்ணுங்க. அண்ட் எப்ப இந்த கண்டென்ட்டை பார்த்தாலும் வெறும் கன்சியூம் மட்டும் பண்ணாதீங்க. இந்த 3 விஷயங்கள் மீது கான்ஷியஸாக கவனத்தை செலுத்துங்க. இவங்களுடைய பாடி லாங்குவேஜ், எமோஷன்ஸ் அண்ட் பாஸ் பண்றதுக்கான முறை. அண்ட் கொஞ்சம் கொஞ்சமா அதை உங்களோட ரியல் லைஃப் கான்வர்சேஷன்ல அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் எஸ், கண்டென்ட்டை பத்தி பேசுறப்போ நீங்க நம்மளோட வீடியோஸும் பார்க்கலாம். இங்க உங்களுக்கு டைரக்ட்லி யூசபிள் இன்சைட்ஸ் கிடைக்கும். சோ இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே பண்ணிக்கோங்க. இப்போ வரலாம் 5வது பாயிண்ட்க்கு. அண்ட் இது வந்து இந்த வீடியோட ரொம்ப முக்கியமான பார்ட். சோ கவனமா கேளுங்க. மக்கள் மிகப்பெரிய தவறு என்ன செய்யறாங்கன்னா எந்த பிராக்டிஸும் இல்லாமலே நேராக டஃப்பான சிச்சுவேஷன்ல சேவேஜ் ரிப்ளை கொடுக்க இல்ல கம்யூனிகேட் பண்ண முயற்சி பண்ணிடுறாங்க. அண்ட் அவசரத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான சில விஷயங்களை பேசிடுவாங்க. இது அவங்களையே எம்பாரசிங்காக ஆக்கிடும். இந்த மூமெண்ட்ல பாத்தீங்கன்னா நபர் சேவேஜ் ஆகிறதுக்கு பதிலா சில்லி ஆயிடுவாரு. இதனாலே சிம்பிளா இந்த ரூலை ஞாபகம் வச்சுக்கோங்க. டஃப் ஜோன்ல போகிறதுக்கு முன்னாடி சேஃப் ஜோன்ல பிராக்டிஸ் பண்ணுங்க. சொல்ல வரது என்னன்னா இந்த மாதிரியான இடத்துல பேசுங்க. உங்களுடைய ரிப்ளை சேவேஜுக்கு பதிலா ஆக்வர்டாக வந்துருச்சுனாலும் அப்போ உங்களுக்கு ஒண்ணுமே பெருசாக ஆகக்கூடாது. லைக் நண்பர்களுக்கு இடையே சேவேஜ் ரிப்ளை கொடுக்க முயற்சி பண்ணுங்க. அண்ட் வீட்ல கேஷுவல் கான்வர்சேஷனுக்கு இடையே விட்டி ஆன்சர்ஸ் கொடுக்க முயற்சி பண்ணுங்க. அண்ட் விருப்பப்பட்டா கேமராக்கு எதிரவே பிராக்டிஸ் பண்ணலாம். இப்போ இதனால உங்களோட மூளை பிரஷர் ஃப்ரீ என்விரான்மெண்ட்ல ட்ரெயின் ஆகும். அண்ட் உண்மையான சிச்சுவேஷன் வர்றப்போ அப்போ உங்களுடைய மூளை ஃப்ரீஸ் ஆகாமல் உண்மையான சேவேஜ் ரிப்ளை கொடுக்க கூடும். இப்போ இந்த வீடியோ இதே இடத்துல வெண்ட் ஆகுது. சோ கேளுங்க. சோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. சோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.